நிறைய பேர் அசைவ உணவு தான் சுவை அதிகம்னு நினைச்சிட்டு இருக்கோம். வீட்டுல நம்ம சமைச்சாலும் காய்கறி குழம்பு வகைகள் ஒரு சுவையாகும், சிக்கன் மட்டன் மீன் குழம்பு வகைகள் இதெல்லாம் சுவை ரொம்பவே அதிகமா இருக்கும். அதனாலே நம்மள நிறைய பேர் அசைவ உணவு பின்னாடி தான் சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை குழம்பு செஞ்சு கொடுத்து பாருங்க. காய்கறிகளை மட்டுமே வச்சு இந்த அளவுக்கு சுவையா குழம்பு செய்ய முடியுமான்னு கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை பாராட்டியே தள்ளிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரான குழம்பு ரெசிபியோட தான் நான் இன்னைக்கு உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குளத்தூர் குக்கிங். வாங்க இப்ப நம்ம இந்த சுவையான குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? இந்த குழம்பு செய்ய 100 கிராம் சிறுபருப்பை ஒரு பவுல்ல சேர்த்துட்டு கூடவே 1/2 டம்ளர் தண்ணியும் சேர்த்து பருப்பை 2 ல 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை கீழே கொட்டிடுங்க. அடுத்து குக்கர்ல கிளீன் பண்ணி வச்சிருக்க பருப்பை சேர்த்துட்டு கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டம்ளர் தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி கலந்துட்டு இதை ஓரமா எடுத்து வச்சிருங்க. அடுத்து இந்த குழம்புல சேர்க்கறதுக்காக ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நீளமா கட் பண்ணிருக்கேன். ஒரு கேரட்டை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 10 பீன்ஸ் இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பாதி முருங்கைக்காய் இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இந்த எல்லா காய்கறிகளையுமே நான் இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ்ல சேர்த்துக்கிறேங்க. காய்கறிகள் எல்லாமே இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ்ல சேர்த்ததுக்கு அப்புறம் இத மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே குக்கர்ல பருப்பும் தண்ணியும் சேர்த்து வச்சிருக்கோம் இல்லையா, இது உள்ளேயே இந்த டிஃபன் பாக்ஸே வச்சிருங்க. இந்த பருப்பு வேகும் போதே இந்த காயும் கூட சேர்ந்து வெந்துரும். உங்களுக்கு இந்த மாதிரி செய்ய பிடிக்கலன்னா தனியா குக்கர்ல காய்க்கு மட்டும் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஆனா இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு கேஸும் சேவ் ஆகும், டைமும் சேவ் ஆகும், வேலையும் சீக்கிரமா முடிஞ்சிடும். குக்கரை மூடிட்டு இந்த பருப்பு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த குழம்புக்கான மசாலா ஒன்று ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு ஒரு 10 போல சின்ன வெங்காயம் தோல்களை நீக்கி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரொம்ப சேர்த்துறாதீங்க, அப்புறம் இஞ்சியோட ஸ்மெல்லு தான் வரும். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், இது எல்லாமே மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணியும் சேர்த்துட்டு பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து மிக்ஸி ஜார்ல 3 தேங்காய் துண்டுகளை சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காயை நம்ம இப்ப பால் தாங்க எடுக்க போறோம். அதனால இதுல ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு தேங்காய் பாலை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த பால் ரொம்ப தண்ணியா இருக்க கூடாதுங்க, ஓரளவுக்கு கெட்டியான பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம பால் ஃபுல்லா வடிகட்டி எடுத்தாச்சுங்க. இது பண்ற வரைக்கும் பாருங்க பருப்பும் வெந்துருச்சு. ஸ்டீம் ஃபுல்லா போனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்ப பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். டிஃபன் பாக்ஸ உள்ள இருந்து எடுத்துடலாம். டிஃபன் பாக்ஸ்ல ஒட்டி இருக்க பருப்பெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நல்லா ஆறிட்ட அப்புறம் வலிச்சு உள்ள சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு மத்த வச்சு பருப்பை நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. பருப்பு நல்லா வெந்திருக்கிறதால மத்த வச்சு நம்ம மசிக்கும் போது சீக்கிரமாவே மேஷ் ஆயிடுங்க. பருப்பை இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணதுக்கு அப்புறம் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம டிஃபன் பாக்ஸ்ல வேக வச்சிருந்தோம் இல்லையா காய்கறி, அதையும் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. காய்கறி வெந்துடுச்சான்னு செக் பண்ணி பார்த்துலாம். இதுல லேட்டா வைக்கக்கூடியது உருளைக்கிழங்கு மட்டும் தான். எடுத்து உருளைக்கிழங்கு உடைச்சு பார்த்துலாம். பாருங்க டக்குன்னு உடஞ்சிடுச்சு, சூப்பரா வெந்துருச்சுங்க. அடுத்து ஒரு ஃப்ரை பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடறதுக்கு அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பருப்பெல்லாம் ஓரளவுக்கு நிறம் மாறினதுக்கு அப்புறம் இது கூடயே நம்ம அரைச்சோம் இல்லையா வெங்காயம், சீரகம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து இந்த பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஆக்சுவலா இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெயை தாங்க யூஸ் பண்ணுவாங்க. எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தேங்காய் எண்ணெயுடைய வாசனை பிடிக்காது. அதனால நான் இன்னைக்கு ரீஃபண்ட் ஆயில்ல தாளிச்சிருக்கேன். நான் எப்பவுமே இந்த குழம்பை சன்ஃபிளவர் ஆயில்ல தான் செய்வேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெயுடைய வாசனை பிடிக்கும்னா நீங்க அதிலே தாளிச்சுக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இது கூடயே நம்ம வேக வச்சோம் இல்லையா இந்த காய்கறிகள், இதை சேர்த்துக்கோங்க. காய்கறிகளை சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த எண்ணெயிலே இந்த காய்கறிகள் கொஞ்சம் நேரம் வேகட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை ஓபன் பண்ணிட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு இது கூடயே நம்ம வேக வச்சோம் இல்லையா மூந்தால், இதை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் குக்கர் அலசிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை இது கூடயே சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்க உங்க சுவைக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. உப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்ப 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லாவே கொதிச்சிட்டு இருக்கு. இப்ப மூடியை ஓபன் பண்ணி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடயே நம்ம எடுத்து வச்சிருக்கோம் தேங்காய் பால், அதை சேர்த்துக்கோங்க. தேங்காய் பாலை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதுல கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி, கருவேப்பிலை இலைகள், 1/2 எலுமிச்சை பழத்தோட சாறு, 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிடுங்க. அவ்வளவுதான். மணக்க திருநெல்வேலி ஸ்பெஷல் மாப்பிள்ளை சோதி குழம்பு செம்மையா ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாப்பாட்டுல நல்லா இந்த குழம்பை நிறைய ஊத்தி பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே
அட்டகாசமான சுவையில இருக்குங்க. திருநெல்வேலி ஸ்பெஷல் மாப்பிள்ளை சொதி குழம்பு ரொம்ப அருமையா நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணிருக்கோம். இந்த குழம்புக்கு மாப்பிள்ளை சொதி குழம்புன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த குழம்பை எப்பவுமே செஞ்சு நான் டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதை தான் யோசிப்பேன். மாப்பிள்ளை வீட்டுக்கு வரும்போது மட்டும் இந்த அளவுக்கு சுவையான குழம்பெல்லாம் செஞ்சு வைப்பாங்க போல இருக்கு. அதுதான் இதுக்கு மாப்பிள்ளை சொதின்னு பேர் வந்திருக்கு போல. இந்த குழம்பை நீங்க ரைஸ்க்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஒரு தடவை செஞ்சீங்கன்னா இந்த குழம்பை உங்க வீட்டுல இருக்கிறவங்க அடிக்கடி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. ஏன்னா இந்த குழம்போட சுவை அவங்க நாக்க கண்டிப்பா அடிமையாக்கிடும். மறுபடியும் எப்ப செய்வீங்கன்னு சொல்லி உங்களை கேட்டு தொல்லை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.